ஆமாலேருந்து ஒருத்தர் வர்றாரு. ஒருத்தர் வந்து சலதாசங்களை ஈமான் கொண்டு கொண்டையெல்லாம் பார்த்துட்டு திருப்பி போக போறாரு, யமாமாவுக்கு போக போறாரு. அப்படி போகும் பொழுது அவர் சலதாசன் கூட கடைசியாக சந்திக்க வராங்க. சலதாசன் தலையை கழுவிக்கிட்டு இருக்கிறாங்க. கடுமையான வெயில், அதுக்காக வேண்டி குளிர்ச்சிக்காக வேண்டி அந்த தலையை கழுவிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரும் சொல்லலான்னு வந்தா, வாங்க வாங்க நீங்களும் இந்த கடுமையான வெயிலாக இருக்கு, நீங்களும் தலையை கழுவுங்க அப்படின்னு நினைச்சாங்க. அவங்களுக்கும் தலையை கழுவுறதுக்கு தண்ணியை கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னுங்க, யார் சொல்ல நான் பயணம். சரி, வேற ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வேண்டுதல். என்ன, உங்கள் சட்டையிலிருந்து ஒரு சின்ன துண்டை கட் பண்ணி தாங்களே. உங்கள் சட்டையில் இந்த கமீஸில் இருந்து ஒரு சின்ன துண்டை எனக்கு கட் பண்ணி தாங்க. ஒரு சட்டையை தாங்கன்னு கேட்டால் அதை போட்டுக்கலாம். இந்த சட்டை துண்டை வச்சு, ஒரு சின்ன துண்டை வச்சு என்ன செய்ய முடியும்? சலதாசன் கட் பண்ணி கொடுக்குறான். அப்போ அவருக்கு தெரியுது, அதுதான் அல்லாஹ் சொன்ன ஆமீனு கமா மனன்னாஸ், கண்மணி நாயகத்தினுடைய தோழர்கள் ஈமான் கொண்ட மாதிரி ஈமான் கொள்ளுங்க. அப்போ அந்த சட்ட துண்டை கொண்டு போய் அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டா, அது ஒரு பெரிய மருத்துவமனையே உருவாக்கிட்டார். யாரு நோயாக இருந்தாலும் வாங்க, எல்லாத்துக்கும் அதுதான். அந்த தண்ணியில முக்கி கொடுத்து எல்லா நோயும் அது பரம்பரையாகவே இருந்தது. பரம்பரையாகவே இந்த எல்லா நோய்க்கும் அது மருந்தாக அமைந்தது. ஹதீத் புகாரியிலையும் இது போன்ற ஹதீதுகள் இடம்பெறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான அந்த ஷஹ்ரே முபாரக்கை தண்ணீரிலே முக்கி கொடுப்பார்கள் உம்மஹாத்துல் மூமினீன்கள். அதை நோயாளிகளுக்கு கொடுத்த பொழுது அந்த நோயாளம் ஷிஃபாவான வரலாறு ஹதீதுகளிலே இருக்கிற, புகாரியிலே பார்க்க முடிகிறது. இந்த மஹப்பத் நமக்கு அவசியம். அருமையான பெருமக்களே, ஒரு கட்டத்தில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்ணி குடிக்கிறாங்க. ஒரு துருத்தியை வச்சு அப்படியே வாய் வச்சு என்ன செஞ்சிட்டாங்க, மொத்தமாக குடிச்சிட்டாங்க. குடிச்சிட்டு அவங்க போனதுக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த வாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் வச்ச பகுதியை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டாங்க. யதார்த்தம் நமக்கு புரியவில்லை சகோதரர்களே. நம் பிள்ளைகள் எப்படியோ வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். நம்முடைய இபாதத் இஷ்கோடு இணைந்த இபாதத்தாக இருக்கணும். நாம் பிள்ளைகளை இபாதத்து செய்ய வைக்கணும். பள்ளிகளோடு தொடர்புடையவர்களாக இருக்கணும், மதரசாக்களோடு தொடர்புடையவர்களாக இருக்கணும், உலமாக்களோடு தொடர்புடையவர்களாக இருக்கணும். அது இஷ்கோடு சேர்ந்ததாக இருக்கணும். எல்லா உலமாக்களையும் எடுத்துக்கொள்ள முடியாது. இஷ்கோடு இருக்கக்கூடிய, அதை பேசக்கூடிய, அதை நாடக்கூடிய, அதை சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்களோடு உங்கள் பிள்ளைகளை இணைத்து விடுங்கள். நிச்சயமாக நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் வெற்றி பெறுவீர்கள். நம்முடைய வெற்றி ஃபலாஹ் என்பது அதுல தான் இருக்குது. அதான் தலைப்பு அப்படிதான் சொல்லுது, நபிநேசமே ஈருலக ஈடேற்றம் என்று.